ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், போன வாரம் ஸ்விக்கியில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதில் வரவு எவ்வளோ செலவு எவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? போன வாரம் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் 2 நாள் லீவ் போட்டாச்சு. 3வது நாள் புதன்கிழமை வேலைக்கு போயிருந்தோம். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 2392 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 1985 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 828 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஏன் இவ்வளவு கம்மினா, அன்றைக்கி ஆர்டர்ஸ் ரொம்ப டல்லாக வந்துச்சு. நைட்டு 8 மணிக்கு பார்த்தேன், ஆர்டர் எதுவும் வரலை. அதாவது நைட்டு 7 to 8 பார்த்தீங்கன்னா டின்னர் பீக்குங்க. அந்த 1 மணி நேரம் ஒரு ஆர்டர் கூட போடலை. அப்படியே கடுப்பாய் காண்டாய் நாளைக்கு ஓட்டிக்கலான்னு கிளம்பி வந்துட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 2250 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 764 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். என்னடா வெறும் 764 ரூபானா இதுக்கு எதுக்கு ஓட்டிக்கிட்டுன்னு உங்களுக்கு தோணும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூருக்கு ஜோனை மாற்றியாச்சுங்க. ஏன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது இந்த மந்த்து ஃபுல்லாக. அதான் ஒரே ஒரு வாரம் மட்டும் நம்ம திருப்பூரில் ஓட்டுவோம் அப்படின்னு ஜோன் மாற்றினேன். ஜோன் மாற்றி காலையில் சர்ஜ் 25 ரூபா போட்டிருந்தான். காலையில் பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக தான் போனேன், அதனால் சர்ஜ் வரலை. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்சென்டிவை மிஸ் பண்ணிட்டேங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ரிஜெக்ட் தான், நான் 2 ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதனால் இன்சென்டிவ் வரல. அதனால் 764 ரூபா தான் வந்துருந்துச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா போன வாரம் 5 நாள் வேலை பார்த்துருக்கோம். 4 நாள் கோயம்புத்தூர், 1 நாள் திருப்பூர். 8219 ரூபா அமௌண்ட்டு வந்திருக்குது. இதில் பெட்ரோல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் நம்ம ஃபுல்லாக ஓட்டியிருக்கோம். அந்த 3 நாள் ஃபுல்லாக 1 நாள் 500 ரூபான்னு 3 நாள் 1500. 2 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பாதி தாங்க ஓட்டியிருக்கோம். கோயம்புத்தூரில் பாதி ஓட்டினோம்ல, 828. அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு ஒரு 350 ரூபா தாங்க வந்திருக்கோம். அப்புறம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூரில் ஓட்டினோம்ல, அதுக்கு பெட்ரோல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தான் வந்திருக்கும். ரெண்டும் சேர்த்து 600 ரூபாங்க. ஆல்ரெடி 3 நாள் 1500, இந்த 2 நாள் 600, 2100 ரூபா பெட்ரோல் செலவு. மொத்த ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8219. அதில் இந்த 2100 ரூபா மைனஸ் பண்ணிட்டோன்னா 6119 ரூபா தான் போன வாரம் நம்மளுக்கு வர வேண்டிய அந்த வரவுங்க. ஓகே தான், போன வாரம் வீக்லி ஏர்னிங்ஸை விட இந்த வாரம் வீக்லி ஏர்னிங்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது. போன வாரம் 8000, இந்த வாரம் 8200, அவ்வளோதாங்க. நேற்று திருப்பூரில் கொஞ்சம் உருப்படியாக ஓட்டியிருந்தால் நல்ல அமௌண்ட்டு பார்த்துருக்கலாம். ஆனால் உருப்படியாக ஓட்டலைங்க. நேற்று உருப்படியாக ஓட்டியிருந்தோம்னா 9 ரூபா பக்கத்தில் வந்துருந்துருக்கோம். பரவாயில்லங்க, நம்ம பார்த்துக்கலாங்க. அப்படின்னா இந்த ஒரு வாரம் திருப்பூரில் தான் ஓட்ட போறியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த ஒரு வாரம் நம்ம திருப்பூரில் தான் ஓட்ட போகிறோம். கோயம்புத்தூர் வர போகிறதில்ல. ஆனால் இந்த ஒரு வாரம் திருப்பூரில் ஓட்டுற ஏர்னிங்ஸ் வந்து நம்ம 25 நாளில் 1 லேக் சம்பாதிக்கிறோம்ல, அந்த ஏர்னிங்ஸோடு சேர்க்க மாட்டேன். இது தனியாக தாங்க வச்சுருப்பேன்.